அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆனந்தலஹரியின் அபிராமி அந்தாதி வைபவத்தின் 28வது பாடலினை சிந்தனை செய்ய உள்ளோம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தை. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் உனக்கு நான் கலந்து தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சரஸ்வதி நமோஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவதுமே சதா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. என்னுடைய பரமேஷ்டி குருவான ஆத்ம வித்யாம்பிகையை பணிந்து என்னுடைய பரமகுருவான கோட்டூர்புரம் ஸ்ரீவித்யா உபாசகி ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மாளின் அருட்பாதங்களை பணிந்து என்னுடைய ஆத்ம குருவான என்னை ஈன்ற என்னுடைய பெற்றோர்களான விஜயஞ்சயா தம்பதியினரின் திருப்பாதங்களை வணங்கி ஆனந்தலஹரியின் அபிராமி அந்தாதி வைபவத்தின் 28வது பாடலினை சிந்திக்க உள்ளோம். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புதுமலர்த்தாள். அள்ளும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. இந்த அம்பிகையை வழிபடுவதனால் எனக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்போமே. ஆனால் அதற்கு அழகாக பதில் கூறுவது போல அவர் எழுதின பாட்டு அப்படின்னு இதை சொல்லலாம். அம்பாலை வணங்குறதுனால என்னைக்குமே அழிக்க முடியாத ஸ்வர்க்க பதவி அப்படிங்கிற அழியா அரசும் செல்லும் தவநெறியும் அந்த அடைய வேண்டிய வழியாகிய நன்னெறியான தவமும் சிவலோகமும் சித்திக்குமா. சிவனின் திருப்பாதத்தினை பணிந்து கொண்டிருக்கக்கூடிய கணங்களோடு கணங்களாக நாம் அங்கே கலந்து ஐயனின் திருப்பாதத்தினை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய சிவலோக பிராப்தியும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியாக இந்த பாடலினை அழகாக செய்து அருளியிருக்கிறார். இப்பொழுது பாடலின் பொருளுள் பிரவேசிப்போம். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே. ஒரு சொல் இருக்கிறது அப்படின்னு வச்சுப்போம். அந்த சொல்லிலிருந்து பொருளை பிரிக்க முடியுமா? எப்படி பாலுக்குள்ளிருந்து வெண்ணெயை தனியாக பிரிக்கிறோமோ, பிரித்ததுக்கு பின்னாடி வெண்ணெய் தனியாகிடுது, அதுக்கப்புறம் மோர் தனியாக இருக்குது, நம்ம ரெண்டுத்தையும் பார்க்க முடியும். ஆனால் சொல்லை பொருளோடு பிரிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அப்படி எப்படி சொல்லும் பொருளும் ஒன்றோடு ஒன்று கலந்து சப்தமாக நின்று நம்மளுக்கு புரிதலை செய்தோ, அதுபோல் ஒரு ஒரு மரமானது சிவமாக இருக்குமே, ஆனால் அது மேலே படர்ந்த கொடியாக, அதாவது சௌந்தரிய லஹரியில் ஆதிசங்கரர் சொல்லக்கூடிய அந்த உமையை அப்படியே நான் எடுத்துக்கிறேன். சேஷீத்யம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அம்பிகை ஒரு கொடி போல மரமாக இருக்கக்கூடிய சிவத்தின் மீது படர்ந்து எப்பொழுதும் உயிர்த்து இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே. உன்னை மணந்த அந்த சிவனார், நடமாடும் சிவனாரான நடராஜ பெருமானின் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவகாம சுந்தரி, அந்த பேரே பாருங்களேன், சிவகாம சுந்தரி. சிவன் காமிக்கக்கூடிய சுந்தரியாக, சிவன் தன்னுடைய அன்பினை பொழியக்கூடிய அழகியாக அம்பிகை இருப்பதாக அந்த பெயர் அருளப்பட்டிருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது, சிவகாம சுந்தரி இல்லையா? சிவனை காமிக்க வைக்கக்கூடிய அருளான அழகினை கொண்டவளாக அம்பிகை இருக்கிறாள். நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடி. எப்படி சிவமானது ஒரு மரம் போல இருக்குமே, ஆனால் அசைவற்று அது மேலே உயிர்த்த கொடி போல படர்ந்திருப்பவளாம் இந்த அம்பிகை. பூங்கொடி போல படர்ந்திருப்பவளாம் இந்த அம்பிகை. சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புதுமலர்த்தாள். அள்ளும் பகலும் தொழும் அவர்க்கே. உன்னுடைய அஞ்சலர்ந்த தாமரைன்னு சொல்லக்கூடிய சூரியனை பார்த்த மாத்திரத்தில் அழகாக
இதழ்களை விரித்த புது தாமரை எப்படி வாசம் மிகுந்ததாக அதை தொடுவதற்கே ஸ்பரிசமானது குழந்தையின் உடல் போல அப்படியே அழகாக சுகத்தை அளிக்கக்கூடிய தான சுகந்தமாக இருக்குமோ, அதுபோல அன்றளர்ந்த மலர் போல இருக்கக்கூடிய உன்னுடைய திருத்தாமரை அடிகள். இதை எப்படி எடுத்துக்கலான்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சாக்தத்துக்குள்ளே பல தந்திரங்கள் இருக்குது, யோக ரகசியங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். அவர் அதை இதில் மறைத்து வைத்திருப்பதாக கூட பார்க்க முடிகிறது. எப்படி அப்படின்னா, சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன், நடம் ஆடும் துணைவருடன் அப்படின்னு போட்டிருக்கார் இல்லையா? அப்போது குண்டலினி அப்படிங்கிறது எப்படி மூலாதாரத்திலிருந்து எழும்பி ஒவ்வொரு சக்கரங்களாக மூலாதாரம், மணிப்பூரகம், ஸ்வதிஷ்டானம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞைன்னு அத்துணை நிலைகளையும் கடந்து அது பிங்கலை, இடக்கலை அப்படிங்கிற நாடிகளையும், அப்புறம் பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்திங்கிற நாடி முடிச்சுக்களையும் கிரந்தங்களையும் பேதம் செஞ்சு உச்சியில் இருக்கக்கூடிய பத்மதலம்னு சொல்லக்கூடிய அந்த சஹஸ்ரதல அப்படிங்கிற சக்கரத்தினை தொடும் பொழுது அந்த தாமரை போல பல வர்ணங்களை கொண்ட அந்த தாமரை அழகாக நம்மளுடைய உச்சம் தலையில் விரியுமா. அப்படி விரியும் பொழுது அதில் இறைவன் இருப்பதாக வணங்கி அந்த குண்டலினியை சேர்ப்பித்து வணங்கணும். அப்போது அதை சொல்லும்படியாக புல்லும் பரிமள பூங்கொடியை நின் புது மலர்த்தால் அம்பிகையின் பாதம் வைக்கக்கூடியது அழகான தாமரை போல இருப்பதாக அவர் இங்கே வர்ணிச்சிருக்கார். அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே, அந்த மாதிரி ஒரு நல்ல யோக நிலையில் தவ நிலையில் அமர்ந்து அந்த இன்பத்தினை எப்பொழுதுமே உணர்ந்து கொண்டிருப்பவராக இருக்கக்கூடிய அடியவருக்கு அழியா அரசும், அதாவது இனி பிறவாத வரமும் ஸ்வர்க்கமும் செல்லும் தவநெறியும் அதை அடையக்கூடிய வழியான தவமும் சிவலோகமும் சித்திக்குமே. சிவனின் பாதத்தினை விட்டு விலகாத படிக்க அந்த சிவலோகமும் நமக்கு கிடைக்க பெறுவதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது குண்டலினி யோகத்தினை அழகாக இங்கே சொல்லியிருக்கார். ஒவ்வொரு சக்கரங்களாக கடந்து அம்பிகையானவள் மேலே இருக்கக்கூடிய சகசரதல பத்மத்தில் ஐயனுடன் கலந்து அவளுடைய திருப்பாதத்தினை அங்கேயே வைத்து நமக்கு அருளி செய்யும்படியாக தவம் செய்தோமே. ஆனால் அவள் நமக்கு பிறப்பறுத்து நம்மை இறைவனோடு ஒன்றோடு ஒன்று கலக்கச் செய்கிறாள். அதாவது ஜீவாத்மாவான இந்த ஆத்மா பரமாத்மாவுடன் ஐக்கியானுபவம் பெறும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஞான மார்க்கமாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே, நின் புதுமலர்த்தாள் அள்ளும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே என நிறைவு செய்திருக்கிறார். அபிராமி அம்பிகையின் இந்த அபிராமி அந்தாதி வைபவத்தின் 27வது பாடல் 28வது பாடல் இனிதே நிறைவு செய்யப்படுகிறது. அன்னையின் பேரருளால் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என வேண்டி ஆத்ம வித்யாம்பிகையின் நல்லருளால் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கட்டும் என வணங்கி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.